டிடிவி தினகரனை சென்னை ராஜாஜி பவனில் வைத்து டெல்லி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, இன்றைய விசாரணையின் தற்போதைய நிலை என்ன? டிடிவி தினகரனிடம் டெல்லி போலீசார் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இருக்கக்கூடிய இந்த தங்கும் விடுதியில் தான் டிடிவி தினகரன் வைக்கப்பட்டிருக்கிறார், விசாரணைக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். கீழ்தளத்தில் டிடிவி தினகரனையும் அதே போல மல்லிகார்ஜுனையும் கீழ்தளத்தில் வைத்திருக்கிறார்கள் டெல்லி போலீசார். முன்கூட்டியே போலீஸ் பாதுகாப்பும் அங்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளை நமது சிவராஜ் உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார், ஒளிப்பதிவு சிவராஜ் அளித்துக் கொண்டிருக்கிறார். டிடிவி தினகரனிடம் இன்று காலையிலிருந்து டெல்லி போலீசார் இங்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று 6 மணி நேரம் அவரது வீட்டில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலையில் தங்கும் விடுதியில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2 தனிப்படைகளாக பிரிந்து டெல்லி போலீசார் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு தனிப்படை போலீசார் 3 இடங்களுக்கு சென்று சம்மன் கொடுத்திருக்கிறார்கள். 3 பேருக்கு சம்மன் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் தொடர்புடைய 3 பேருக்கு சம்மன் கொடுத்திருக்கிறார்கள். மற்றொரு தனிப்படையினர் டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனாவிடம் இதே இடத்தில் வைத்து, இந்த கீழ்தளத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே நேற்று டிடிவி தினகரன் அலுவலகத்திற்கு மல்லிகார்ஜுனவை அழைத்து சென்று ஆவணங்கள் குறித்து விசாரணை நடத்தினார்கள். அதே போல மல்லிகார்ஜுன வீடு அண்ணா நகரில் இருக்கக்கூடிய வீட்டிற்கும் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். டிடிவி தினகரனிடம் அவரது வீட்டில் வைத்து 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. பணம் சுகேஷ் சந்திரசேகருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, பணம் எங்கெங்கு கைமாறி இருக்கிறது, யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் சில தகவல்களும் கிடைத்திருப்பதாக டெல்லி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் முக்கிய ஆதாரங்களை திரட்டுவதற்கு அவர்கள் இங்கே டிடிவி தினகரனை அழைத்து வந்திருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு சம்மன் கொடுத்து விசாரணை நடத்துவதற்கான முயற்சியில் டெல்லி போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் இன்று சென்னையில் 3 பேருக்கு சம்மன் கொடுத்திருப்பதாக டெல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், இந்த வழக்கில் தொடர்புடையவருடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அது சம்பந்தமாக விசாரணை அதிகாரிகள் வேறு ஏதேனும் தகவல் தெரிவித்திருக்கிறார்களா? டெல்லி போலீசார் 16 பேருக்கு சம்மன் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் தொடர்புடைய 16 பேருக்கு சம்மன் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதில் முதல் கட்டமாக 10 பேர் யார் என்பதை கண்டறிந்திருப்பதாக டெல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சம்மன் கொடுத்து நேரடியாக விசாரணை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். முதல் 3 பேருக்கு சென்னையில் வைத்து அவர் முகவரியை கண்டறிந்து டெல்லி போலீசார் இன்று காலை சம்மன் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சம்மனில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. என்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், எந்த பகுதியில் ஆஜராக வேண்டும் என்ற விவரங்கள் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. தற்போது விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரன் விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலையில் டிடிவி தினகரனை வேறொரு பகுதிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எந்த பகுதி என்ற விவரங்களை இதுவரை டெல்லி போலீசார் தெரிவிக்கவில்லை.